இன்றைக்கி வந்து நான் கம்பெனிக்குள்ள என்ட்ரு ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு நான் வந்து உள்ளே வர்றேன். கம்பெனிக்குள்ள வந்தாச்சு. இப்போ கம்பெனியில் எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்றத நான் இப்போ காட்டுறேன். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இது முடிச்சாகணும். நாளைக்கு வந்து மலேசியா போகிறதுக்கு ஃப்ளைட்டில் போகிறதுக்கு ரெடியாக இருக்குது இந்த சட்டையெல்லாம். இந்த இவ்வளோ சட்டை இப்போ ரெடி பண்ணணும். இதில் 60 சட்டை இருக்குது. வேறு டிஃப்ரெண்ட் கலரு. ஒரு 30க்கு வேறு கலரும் இருக்குது. இப்போ வந்து இவ்வளோ சட்டை ஒரு நைட்டில் முடிச்சாகணும். சரிங்களா? இப்போ வந்து அடுத்து மணி 11 மணி ஆச்சு. நான் வந்து காஜா மட்டும் அடிக்கிறதுக்கு காஜா மார்க் பண்ணுறது எப்படின்னா, இப்போ வந்து இப்படி தான் சட்டை எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு 2:45 3:30 வச்சுன்னா டவரில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 4:30 5 இருக்கணும். இதான் காஜா மார்க்கு. காஜா மார்க் பண்ணி காஜா அடித்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா பட்டன் அடிக்கிறதுக்கு தயாராகியாச்சு. பட்டன் அடிக்கிற முன்னாடி இப்போ நம்ம எந்த ஒரு தொழில் பண்ணுற முன்னாடி சாமி கும்பிட ஆரம்பித்தோம்னா அது கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இப்போ வந்து பட்டனும் அடித்து முடிச்சாச்சு. ஒரு குப்பைக்குள்ள மாதிரி கிடக்கு இப்போ வரைக்கும் சட்டை. இப்படி தான் கிடக்கும் ஃபார்மல்ஸ்லாம். பட்டன் அடித்து முடிச்சாச்சு. அடிச்சுட்டு மணி பார்த்திங்க அப்படின்னா 12 மணி ஆச்சு. இப்போ வந்து பேசாமல் ரெஸ்ட் எடுத்து படுத்தாச்சு. அப்புறம் பட்டன் அடித்து முடித்த களைப்பில் இப்போ வந்து படுத்து கிடக்குறேன். படுத்தாச்சு பேசாமல் அப்படியே ஒரு வசதியாக அப்படி படுத்தோம்னா எப்படி இருக்கும் ஒரு வேலை முடிச்சுட்டு. அது ஒரு ஃபீலிங் தான். முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 மணிக்கு எழுந்திரிச்சாச்சு. அதாவது 2 மணிக்கு எழுந்திரிச்சு பாய்லர் ஆன் பண்ணியாச்சு. பாய்லர் ஆன் பண்ணி ஹீட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் டைம் எடுக்கும். பாய்லர் ஹீட்டாக இருக்குது, தண்ணி ஊற்றி அதுன்றது. இப்போ பாய்லர் ஹீட் ஆனதுக்கப்புறம் மணி பார்த்திங்கன்னா இப்போ 3 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி பாதி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ எடுத்தது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பாதி முடிச்சு கிடக்கும். ஒரு 20 செட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் இது ஓட்டிட்டு அப்புறமா மற்ற வீடியோ போகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கரெக்டாக மணி இப்போ வந்து மணி வந்து 5 மணி. இப்போ தான் டீ கடையை ஓப்பன் பண்ணிட்டாங்க. 5 மணிக்கு அடுத்து எவ்வளோ முடிச்சிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். 3 4 5 மணியாக வாட்சில் கரெக்டாக 5 மணிக்கு அயன் பண்ணி முடிச்சிட்டேன். 5 மணிக்கெலாம் 60 சட்டை முடிச்சாச்சு. அதாவது 2 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு 30 சட்டை, 2 மணி நேரம் 60 சட்டை முடிச்சாச்சு. அயன் பண்ணி எல்லாம் அப்படி போட்டு வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இதெல்லாம் போர்டு பேக்கிங். ஏன்னா மலேசியா போகிறது கொஞ்சம் நீட்டாக போன்றதுக்கு போர்டு பேக்கிங் தேவையானது. அட்டை வந்துடும், கிளிப்பு வந்துடும், நெக்கு ஃபிலிம்மு ஒன்று வந்துடும். நெக்கு ஃபிலிம்மு, அப்புறம் சட்டைக்கு பின்னாடி அந்த கிளிப்பு கிளிப்பும்பாங்க அந்த கிளிப்பு, அதுக்கப்புறம் ரோப்பு டேக் மாட்டுறதுக்கு அந்த டேக் இருக்குல்ல, நம்ம கம்பெனியோட லோகோ போட்ட டேக் வந்து மாட்டி பக்காவாக பேக் பண்ணி மலேசியா போகிறதுக்கு தயாரான ஒரு சட்டை. இதுதான் ஃபினிஷிங்கில் இப்படி தான் பக்காவாக போட்டு நீட்டாக இருக்கணும். அந்த காலர் தான் உங்களுக்கு லுக்கே. இந்த கலராக இருக்கா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக மணி 6 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு முடிச்சாச்சு. ஒரு நைட் ஷிஃப்டாக இப்படி தான் எல்லோரும் தூங்கிட்டு இருக்க சமயம் இங்கே ஒரு வேலை நடக்கும். எல்லா இடத்துலையுமே அப்படி தான். இது 30 சட்டை முன்னாடியே அடுக்கி மூடி வச்சாச்சு. இந்த அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குல்ல கலராக தனி கலராக பிரித்தாச்சு ஒரு வழியாக. இதெல்லாம் நாளைக்கு வந்து மலேசியா ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண ரெடியாக இருக்குது.